நள்ளிரவு 12 மணிக்கு நடேசன் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்த அம்மன். அம்மன் உள்ள கரெக்டாக 12 மணிக்கு தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணும்போது அந்த அம்மா வெளியே வருவா. சென்னையில் ஆச்சரியப்படுத்தும் மகான்களின் பின்னணிகள். மர்மம். சென்னை தீவுத்திடல் அருகே வீர கன்னியம்மன் மற்றும் வீர சக்தி விநாயகர் அமைந்திருக்கும் ஆலயம் காண கிடைக்கிறது. இந்த ஆலயத்தின் பின்பகுதியில் நடேச சுவாமிகள் என்பவரின் ஜீவசமாதியும் அமைந்திருக்கிறது. இந்த நடேச சுவாமிகள் என்பவர் யார்? இங்கு எப்படி அவரது ஜீவசமாதி வந்தது என்பதன் பின்னணியில் சில ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்தன. திருவண்ணாமலை அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த நடேச சுவாமிகள் சென்னையில் உள்ள இந்த இடத்திற்கு வந்தபோது ஒரு வேப்பமரம் மட்டும் இருந்தது என்றும் ஒரு மகானின் உருவம் மற்றும் ஒரு தீபம் இவரது கண்களுக்கு தெரிந்த நிலையில் இங்கேயே தங்கி அவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் சொல்கிறார்கள். பிரிட்டிஷ் காலம், வெள்ளைக்கார காலம். அப்போ வரும்போது இந்த பக்கம் ஃபுல்லாக ஜன நடமாட்டம் கிடையாது, வண்டி வசதியும் கிடையாது, ஒன்றும் வண்டியே கிடையாது. இப்போ இந்த ரோட்டில் வரும்போது இந்த வேப்ப மரம் இருக்குதுங்களே, இந்த வேப்ப மரம் இந்த நாவு மரம் மாதிரி பிரம்மாண்டமான மரமாக, பெரிய மரம். அப்போ அவருக்கு மேரேஜ் ஆகலை, தாத்தாவுக்கு மேரேஜ் ஆகலை. அது இங்கே வந்தால் ஒரு சாமியார் தாடி வளர்த்திங்கன்னா அகலில் விளக்கு ஏற்றிங்கன்னா அது வேப்ப மரத்தாண்ட உட்காந்துருந்துக்கிறாரு சாமியார். மறுநாள் வந்துக்கிறாரு, விளக்கும் எரியுதான், சாமியார் உக்காந்தாராம். மூணாந்து வந்தால் சாமியார் இல்லையா, விளக்கு எரியலையாம். அப்படியே மறைஞ்சிட்டு இருக்கிறார் சாமியார். வேறு உட்கார வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இவருக்கு மனசுக்காக அது அவர் எங்கேயோ வெளியே போய் வர முடியல, கடையில் எண்ணெய் வாங்கியாந்து அகலில் விளக்கு ஏற்றிக்கின்னு கையெடுத்து கும்பிட்டு இருந்துக்கிறாரு. ஒரு வாரம் பார்த்து கட்சி வரைக்கும் சாமியாரை வரல. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே விளக்கு ஏற்றின்னு கொண்டு இது கன்னிமாவை முதல் தெய்வமாக அந்த அம்மாவை தான் வச்சு கும்பிட்டு இருந்துக்கிறார். நடேச சுவாமிகளின் மகள் மற்றும் அவரது அத்தை மகன் ஆகியோர் இந்த கோவிலுக்கு தற்போது தொண்டு செய்து வருகிறார்கள். நடேச சுவாமிகள் இங்கு இருந்தபோது பல பக்தர்கள் குழந்தை பேறு மற்றும் திருமண தடை போன்றவற்றிற்காக இவரை நாடி வருவார்கள் என்றும் இங்கு வந்த பிறகு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து இருக்கிறது என்பதாகவும் சொல்கிறார்கள். கோயிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் நல்லது சொல்வார். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை விபூதி கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க, உடம்பும் குணமாயிடும். குழந்தை இல்லைன்னா கூட இந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க இதுக்கு கயிறு கட்டுவாங்க, மஞ்சள் கயிறு கட்டுவாங்க அரச மரத்தில். அதெல்லாம் நல்லதே எல்லாமே நடக்கும். குழந்தையே இல்லாதவங்க வருவாங்கம்மா, 10 வருஷம் 5 வருஷம் இல்லாதவங்கலாம் வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க. இவ தான் எல்லாமே சொல்லுவா, எல்லாத்தையும் அவங்க உட்காரும்போதே சொல்லிவிடுவா. அதுக்கப்புறம் வேண்டுவாங்க, வேண்டிக்கின்னு திருப்பி வந்து அதை செய்வாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. என்ன வேண்டிக்கிறாங்களோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிலாம் வந்திருக்கு. கல்யாணம் ஆகாதவங்க வந்தாங்க, கல்யாணம் ஆக முடிஞ்ச உடனே அம்பாளுக்கு அபிஷேகம் கொடுப்பாங்க, அவருக்கும் அபிஷேகம் கொடுப்பாங்க. உடம்பு சரியில்லைனாலும் இங்கே வந்து விபூதி வாங்கின்னு போவாங்க. விபூதி வாங்கிட்டு போயிட்டு நல்லா இருக்குது. தனது தந்தை நள்ளிரவு 12 மணி நேரத்தில் அம்மனுக்கு பூஜை செய்வார் என்றும் அப்போது அம்மன் நேரடியாக அவருக்கு காட்சி கொடுப்பாள் என்றும் நடேச சுவாமிகளின் மகள் கூறிய தகவல் ஆச்சரியப்படுத்தியது. இங்கு வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் கற்களை அருள் ஜோதி வீர கன்னியம்மன் என்பது உள்ளிட்ட பெயர்களில் நடேச சுவாமிகள் வழிபட்டு வந்த தகவலும் கிடைக்கிறது. அம்மன் உள்ள கரெக்டாக 12 மணிக்கு தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணும்போது அந்த அம்மா வெளியே வருவாள். அதெல்லாம் அப்பாவுக்கு தான் தெரியும், எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அருள் ஜோதி வீரத்தாய் சன்னதின்னு வீரக்கண்ணி வேற, அருள் ஜோதி வீரத்தாய்
அவர் எழுதுனது அந்த கல்லில் எழுதி வச்சுக்குது, அருள் ஜோதி வீரத்தாய். அப்பாவே எழுதுனது பழைய கோயில் வீரகன்னியம்மன், இது கனக துர்காம்பிகை. எல்லாம் அவங்களா ஏற்படுத்தினதா எல்லா கோயிலுமே. நடேச சுவாமிகள் உயிரோடு இருந்த போதே அவர் ஜீவசமாதி செய்யப்பட்டார் என்றும் தன்னை எப்படி ஜீவசமாதி செய்ய வேண்டும் என்பதையும் அவரே கூறிச் சென்றார் என்றும் சொல்கிறார்கள். ஆயிடுச்சுமா 101 வயசு அவர் உட்காரும்போது. அது முடிஞ்சு எல்லாம் பண்ண உடனே 34 வருஷம் ஆகுது. அவர் உயிராக இருக்கும்போதே சொல்லுவார் எங்ககிட்ட, நான் உட்காரும்போது நீங்கள் எல்லாம் செய்யணும், அது அடக்கம் எங்களை உள்ளே இறக்கும்போது பூவோ விபூதி தழை எல்லாம் போட்டு என்னை இறக்கி வைக்கணும், அதுக்கப்புறம் அது மூடணும். இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாரு, இது எப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும்னுட்டு. அவர் மூடி 1 வருஷம் பொறுத்து கும்பாபிஷேகம் பண்ணோம். இங்கே நிறுவப்பட்டிருக்கும் நடேச சுவாமிகள் சிலையின் கண்களை கூர்மையாக பார்த்தால் அதிலிருந்து ஒருவித சக்தி பரவுவதை உணர முடியும் என்றும் இப்போதும் அவர் இங்கிருந்தபடி பல அற்புதங்களை செய்து வருகிறார் என்றும் சொல்கிறார்கள். அதுவும் கிட்ட நின்று பார்க்கும்போது அவருடைய கண்ணு கூர்மையாக தெரியும். வேண்டிக்கிறவங்க வந்து நின்று பார்ப்பாங்கம்மா, நின்று பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கூர்மை அவருக்கு தெரியும். அவங்களே வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, பார்வை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுமா. இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.